2D டயக்ராம்ஸ் எப்படி வரைய போகிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2D டைலாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2D ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு சென்டர் லைன். ஸோ சென்டர் லைன் நம்ம வந்து எந்த டிராயிங்க்கும் வரைய போறீங்க அப்படின்னாலே சென்டர் லைன் மஸ்ட்டு. ஸோ அதை போட்டு பாருங்க. ஸோ எடுத்துக்கிறேன் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நம்ம முழுக்க 2Dல தான் வரும். அதனால நமக்கு வந்து எக்ஸ் ஒய் விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தேவையான இடத்துல மட்டும் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஆர் எல்ஸ் நம்ம வந்து வேண்டாம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து என்னோட எக்ஸ் ஒய் இசட் காட்டுறது வந்து கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து லைனு. ஸோ லைன் செயின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு லைனை வரைஞ்சிட்டே போகலாம். கமாண்டை விட்டு வெளியே வரணும்னா நீங்கள் வந்து எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 2 டைம் டபுள் டைம் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் வெளியே வந்தோடனே இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஸோ இதெல்லாமே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த லைன் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலா எப்படி இருக்கு, பேரலா, பெர்பெண்டிகுலரா, ஸோ அது வந்து நமக்கு வந்து கஸ்டர் வந்து இண்டிகேட் ஆகிடும் அதுவே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ இந்த கார்னர் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணுறேன். ஸோ பேர்லேயே இருக்கு கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ கார்னர் ஜாயின் இதான் வந்து கார்னர் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் வந்து ஸ்லாண்டட். லைக் ஒரு பாயிண்டை கிளிக் பண்ணி செகண்ட் பாயிண்ட் அதுலேருந்து ரெக்டாங்கிள் ஸ்லாண்டடா. நெக்ஸ்ட் வந்து சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து லைக் திஸ் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் லாஸ்ட் வந்து பேரலோகிராம். ஸோ பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன் 2 பாயிண்ட். ஸோ எப்படி வேணும். ஸோ இதான் 4 டைப்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். ஸோ இதில் டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. டைமென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம் தனியாக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து சர்க்கிள். ஸோ சர்க்கிள்லேயும் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்டர் அண்ட் பாயிண்ட். ஸோ சென்டர்ல இருந்து நீங்கள் வந்து சர்க்கிள் போகலாம். ஆறாவது சம் பாயிண்ட்ஸ்லேருந்து சர்க்கிள்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் என்னன்னா ஒரு சர்க்கிளோட ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்லயோ ஒரு தனியாக ஒரு பாயிண்ட்லயோ வந்து மல்டிபிள் சர்க்கிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம இந்த சர்க்கிள் வரைஞ்சி வச்சிட்டோம். ஸோ நான் இந்த சென்டர் பாயிண்டே சென்டர் பாயிண்டா எடுத்துக்கிறேன். ஸோ பேஸா எடுத்துட்டு அதுல இருந்து பார்த்தீங்கன்னா வரும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சர்க்கிள்ஸ் வேணாலும் நம்ம வந்து இதில் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து என்னோட சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதான் 3 பாயிண்ட் சர்க்கிள். தென் கடைசியாக வந்து டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எங்க யூஸ் ஆகும்னா நான் ஒரு ட்ரையாங்கிள் வச்சிருக்கேன். ஸோ டேஞ்சன்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் லைக் திஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து டேஞ்சன்ட். சர்க்கிள் ஆர் லைட் எதுனாலும் சரி அது நம்ம வந்து டேஞ்சன்ட்டா கிரியேட் பண்றது டேஞ்சன்ட் சர்க்கிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கமாண்ட் வந்து ஆர்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 பாயிண்ட் ஆர்க். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் வந்து ஆர்க்கா ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சென்டர் அண்ட் ஆர்க். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பாயிண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து என் சென்டரை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் அண்ட் ஆர்க். ஸோ பாயிண்ட்டை வச்சுட்டு ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகும் கன்ஸ்ட்ரைன்ட் மோடில். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து எப்படி வேணாலும்
நமக்கு என்ன ஆர்க் எந்த ஷேப்பில் வேணும் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேஞ்சன்ட் ஆர்க். ஸோ இங்கே சர்க்கிளில் எப்படி நம்ம டேஞ்சன்ட் சர்க்கிள் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆர்க்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டேஞ்சன்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்டாக டேஞ்சன்ட்டாக யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரிக். ஸோ இது சர்க்கிளில் பார்த்த மாதிரியே கான்சென்ட்ரிக். ஸோ அது ஏதாச்சும் ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து பாயிண்டாக சூஸ் பண்ணிட்டு லைக் திஸ் கன்ஸ்ட்ரைன்ட் மோடில் இந்த சர்க்கிள் வரும். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் எப்படி வேணுமோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஆர்க்கை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சர்க்கிள் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது வந்து சர்க்கிளாக மாறிடும். அதனால அதை வந்து எடுத்துக்காது. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த மாதிரி லிமிட்குள்ளே போவோம். ஸோ நமக்கு எந்த ஷேப்பில் தேவைப்படுமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோனிக். ஸோ இந்த கோனிக் வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இர்ரெகுலரான ஆப்ஜெக்ட்ல வந்து ஒரு ஆர்க் இது பண்ணோம்னா அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நமக்கு வந்து வாட்டர் பாட்டிலோட பாட்டம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி அந்த ஷேப் இருக்கு இல்லையா, வாட்டர் பாட்டில் ஷேப் அந்த இது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோனிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே யூஸ் பண்ணலாம். தென் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம வந்து காரோட ஹெட்லாம்ப் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்குலாம் வந்து இந்த கோனிக் ஆர்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு செகண்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா லைக் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு செகண்ட் பாயிண்ட் லைக் டேப்பரா எப்படி வேணும் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து கோனிக் ஆர்க். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து எலிப்ஸ். ஸோ எலிப்ஸில் வந்து மொத்தம் 2 எலிப்ஸ், ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸ் அண்ட் சென்டர் அண்ட் எலிப்ஸ். ஸோ ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸ் என்னன்னா இந்த மாதிரி எண்டில் ஃபார்ம் ஆகுறது வந்து ஆக்சிஸ் எண்டு, தென் சென்டர் எண்டு லைக் திஸ். இது வந்து சென்டர் எண்ட் எலிப்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்ப்ளைன். ஸோ ஸ்ப்ளைன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ல வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸ் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் மவுஸ். ஸோ அந்த மாதிரி மவுஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதெல்லாம் இந்த வந்து ஸ்ப்ளைனே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ரெக்வயர்ட் ஷேப்ஸ் வேணுமோ அப்படி நான் எடுத்துகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது வந்து ஸ்ப்ளைன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.